பிரைஸ்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு வேதபதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 18வது அதிகாரம் வசனங்கள் 21. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வான் ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். மோசே காலத்திலே நியாயப்பிரமாணம் எப்படி கூட பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பேன். ஆனால் இங்கே கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், தகப்பன் செய்த அக்கிரமத்துக்கு பதிலாக நான் பிள்ளைகளை தண்டிக்க மாட்டேன். அவன் பிள்ளைகள், ஒரு மனிதன் நீதி நியாயம் செய்து எனக்கு பிரியமாய் நடந்தால் அவன் அந்த நீதினாலே பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நம் கர்த்தர் ரொம்ப நம்மளை நேசிக்கிறார். நம்மளை நேசித்ததினால் அநேக இக்கட்டுகளையும் துன்பங்களையும் அடிமைகளாக இருந்த நம்மை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். அவர் தயை பெருத்தவராக இருக்கிற நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவராக இருக்க. நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்தில் ஐயா பாயக்காரனை போல பாவியாகி என்மேல் கிருபி ஆயிரம் சொல்லி நம்ம அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அதனாலே நம்மை பிழைக்க பண்ணுவார், நாம் பிழைக்கும்படி செய்வார். அவருடைய கரத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் காணப்படுகிறது. அவருடைய நாமமே கிருபையும் சத்தியம் உள்ளவர் என்ற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பாவங்களை விட்டு அவரிடத்தில் போக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அன்பானவர்களே, நம்ம முழுவதும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது நாம் பிழைப்போம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, எங்களுக்காக சிலுவையிலே உடைய இரத்தத்தை சிந்தி எங்களை வீட்டுக் கொண்டீரே. அப்பா உமக்கு நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கெல்லாம் ஈவாகி தந்தீங்களேப்பா, கொடா கோடி நன்றியப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கர்த்தரை தருகிறோம்ப்பா. எங்கள் நீதியை நம்பி அல்ல கர்த்தாவே, உங்களுடைய கிருபையை நம்பி வந்திருக்கோம். தேவரீர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய கரத்திலே இப்பொழுதும் யார் யாரெல்லாம் தங்களை உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்குறாங்கப்பா, என்னுடைய அக்கிரமங்களை நீக்கி என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் பிழைக்கும்படி செய்யுங்கப்பா. எனக்கு ஜீவன் தாங்கப்பா. யார் யாரெல்லாம் உடைய சமூகத்திலே கஞ்சி நிற்கிறார்களப்பா, ஒவ்வொருடைய அக்கிரமங்களையும் தேவரீர் இறங்கி மன்னி தருவீராக. ஒவ்வொருவரும் பிழைக்கும்படி செய்வீராக. உடைய கிருபையை அருளி செய்வீராக கர்த்தாவே. அப்பா, உடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருவோம். பலவீனத்தோடு கஷ்டங்களோடு பாடுகளோடு வினோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் நினைத்தருங்கப்பா. கண்ணோக்கி பார்த்தருங்க. உடைய கருத்திலே தாழ்த்தி தருங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.